ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இது போல் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கொண்டு வரது, அது மட்டும் இல்லாமல் இது போல் வெரிஃபைடு ப்ளூ டிக் எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேவரட் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் கூட எப்படி இன்ஸ்டாகிராமில் சேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நயன்தாரா கூட வந்து சேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, நான் பண்ணுற மெசேஜுக்கெலாம் அவங்களும் உடனே டைப்பிங் பண்ணி அவங்க மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. இது போல் ஹீரோயின்ஸ்லாம் நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்னாலும், இல்லை 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வரணும், இது போல் ப்ளூ டிக் நமக்கு வரணும் அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டியாக இருந்தால் தான் வரும். ஸோ அதெல்லாம் இல்லாமலே எப்படி நம்ம வந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஏதோ நம்ம வந்து ஹேக்கிங் பண்ணியோ இல்லை வந்து ட்ரிக்ஸ் பண்ணியோ நம்ம இது பண்ண போகிறதில்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராங்க் ஆப் தான். இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இது போல் செம்மையாக ப்ராங்க் பண்ணலாம். எனக்கு இது போல் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு இன்ஸ்டாகிராமில், அண்ட் நான் வந்து நயன்தாரா கிட்ட பேசினேன், சமந்தா கிட்ட பேசினேன், எனக்கு ப்ளூ டிக் வெரிஃபை வந்துருச்சுன்னு சொல்லி செம்மையாக நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ராங்க் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட இன்ஃபோடெக் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இதை ப்ராங்க் பண்ணுறதுக்கு ஸோ ப்ளே ஸ்டோரில் ஃபன்ஸ்டா அப்படிங்கிற ஒரு ஆப் ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிஸ்பிளேல தெரியுதுல, இந்த ஆப் தான். இதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணா வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்கும், அதுக்கு அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் எந்த இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸும் நாங்கள் கேட்க மாட்டோம், அது கூட வந்து எதுவுமே கனெக்ட் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து ப்ராங்க் ஆப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நம்ம இன்ஸ்டாகிராம் கூட கனெக்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கும் அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஓகே அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே இன்ஸ்டாகிராம் போலே வந்து ஒரு லேஅவுட் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எடிட் பண்ணி நமக்கு தேவையான அப்படி நம்ம அக்கௌண்ட் போலே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம வந்து எடிட் ப்ரொஃபைல் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து எல்லாமே செட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்களோ அதே போல் வந்து நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் போலே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நேமில் வந்து உங்களோட நேம் போலே நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு சும்மா இன்ஃபோடெக் சேனல் அப்படின்னு நம்ம சேனல் நேம் போட்டுக்கிறேன். அண்ட் கீழே யூசர் நேம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஃபோடெக் சேனல் அந்த நேமே போட்டுக்கலாம். நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராமில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ, உங்கள் யூசர் நேம் எப்படி இருக்கோ, ஸோ அதே போல் வந்து நீங்கள் டிட்டோவாக கிரியேட் பண்ணிக்கோங்க. அதே போல் பயோவில் நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் நீங்கள் என்ன டைப் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதே போல் டைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்க உங்களோட உண்மையான ப்ரொஃபைல் போலே உங்களுக்கு தெரியும். ஸோ சும்மா நான் வந்து சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்னு போட்டிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா வெரிஃபைடுன்னு சொல்லி போட்டு ப்ளூ டிக் சிம்பிள் போட்டிருப்பாங்க. அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபைடான அக்கௌண்ட் போல் வந்து இந்த ப்ளூ டிக் வந்து உங்களுக்கு காமிக்கும். அது வேணான்னு நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அண்ட் ஃபாலோவிங் இதெல்லாம் போட்டிருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை போஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்பர் காட்டணும் அப்படின்னா நீங்கள் அந்த நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதில் எத்தனை போஸ்ட் போட்டிருக்கீங்களோ அண்ட் உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது 50,000 போட்டுக்கோங்க, இல்லை 1,00,000 போட்டுக்கோங்க, இல்லை 1 மில்லியன் கூட வந்து நீங்கள் போட்டுக்கலாம், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1 மில்லியன் கிட்ட போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சும்மா ஃபேக்கு தானே, அதனால் எவ்வளோ போட்டு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நடக்க போகிறதில்ல. ஸோ இதில் போட்டுப்போம். அண்ட் கீழே ஃபாலோவிங் பார்த்தீங்கன்னா உங்களை எவ்வளோ பேர் நீங்கள் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஸோ அது வந்து சிம்பிளாகவே கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ செட் பண்ணணும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அந்த டிபி ஐக்கான் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் உங்கள் டிபியில் எந்த ஃபோட்டோ வைக்க விரும்புறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு மேலே டிக் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் வந்து நீட்டாக கிரியேட் ஆன போல இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் 1 மில்லியன், அந்த நம்ம ஃபாலோவிங் பண்ணுறது அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா பயோ, அந்த டிபி, அந்த ப்ளூ டிக் வெரிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு ப்ரொஃபைல் போலவே காமிக்கும். இதை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் ப்ராங்க் பண்ணலாம். இல்லைனா கீழே போஸ்ட் தெரியணும் அண்ட் ஸ்டோரிஸ்லாம் தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மேலே இருக்கிற அந்த 3 பாரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து சில ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். இல்லை 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்னு போட்டிருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டைம்லாம் இருக்கும் இல்லையா, அது ரயில்வே டைமில் கட்டணுமா இல்லை நார்மல் டைமில் கட்டணுமான்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுற அந்த லுக் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பழைய ஓல்டு ஸ்டைலில் வேணுமா இல்லை இப்போ நியூ ஸ்டைலில் வேணுமா அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் போஸ்ட் போட்ட மாதிரி காட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இமேஜ், வீடியோ, IGTV நிறைய இருக்குது. நீங்கள் வந்து இமேஜை செலக்ட் பண்ணுறது, வீடியோ செலக்ட் பண்ணி எதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இமேஜை கிளிக் பண்ணி ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த நியூ இயர் இமேஜை வந்து நான் போஸ்ட் பண்ணுற போல வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதை கிராப் பண்ணிக்கிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேப்ஷன் என்ன கொடுக்குறமோ கொடுத்துக்கலாம். ஸோ ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அது பேர் வந்து கேப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன போஸ்ட் போட விரும்புறீங்களோ அதுக்கேற்ற போல கேப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே லைக்டு கவுண்ட், வியூடு கவுண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா வியூடு கவுண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி காட்டணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதே போல் லைக்டு கவுண்ட்டில் உங்கள் இந்த போஸ்ட்டை வந்து எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க நீங்கள் காட்டணும் அப்படின்னா ஸோ அது போல் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அது வந்து உங்கள் நம்பர் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். 1,00,000, 2,00,000, 1 மில்லியன் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அடுத்ததாக யூ லைக்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்களும் அந்த போஸ்ட் லைக் பண்ண போல உங்களுக்கு காமிக்கும். அண்ட் லைக்டு பைன்னு போட்டு வந்து காமிக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு 2-3 பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். லைக்டு பை சுரேஷ், லைக்டு பை ரமேஷ். ஸோ அப்படி வந்து நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது வந்து அந்த போஸ்ட்டில் கீழே காமிக்கும். அடுத்து இந்த போஸ்ட்டை போட்ட டைம் அண்ட் டேட்டில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடி நடந்த டேட்டில் போடனாலும் போட்டுக்கலாம், இல்லை ஃபியூச்சரில் வர டேட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு சேவ் போஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த போஸ்ட் ரெடி ஆகிடும்.
கிரியேட் கான்டாக்ட்னு சொல்லி காமிக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டுக்கோங்க. ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கோங்க, சேவ் ஆகிடும். இப்போ நம்ம ப்ரொஃபைலையும் இந்த போஸ்ட் வந்து ஆட் ஆகிடும். நம்ம நியூஸ் ஃபீட்லேயும் வந்து நமக்கு இந்த போஸ்ட் வந்து காமிக்கும். ஸோ இது அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம லைக் யூ லைக்டு டிக் பண்ணோம் இல்லையா, ஸோ அதனால் நம்ம லைக் போட்ட போல காட்டுது. அண்ட் கீழே லைக்டு பைன்னு போட்டு நம்ம சில பேர்ஸ்லாம் போட்டோம் இல்லையா, அது காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ எவ்வளோ லைக்ஸ் வந்துருக்கு, ஸோ அது கூட காமிக்குது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃபன்ஸ்டான்னு போட்டிருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கணும். ஸோ அதில் நீங்கள் உங்கள் பேர் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக தெரியணுங்கிறதுக்காக, உண்மையாக தெரியணுங்கிறதுக்காக நம்ம இன்ஸ்டாகிராம்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம்னு தெரியுது. இப்போ பார்க்கறதுக்கு அப்படியே பக்காவாக இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் போல காமிக்குது. அண்ட் இதில் நீங்கள் ஸ்டோரி போட்ட போல வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டோரி சிம்மில் கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டோரி எப்படி போடுங்களோ அதை போல போட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதை யார் பார்த்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க போஸ்ட்டுக்கு இப்போ யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ண போல, இல்லைனா வந்து ஒரு ஆக்ட்ரஸோ ஹீரோயினோ வந்து பேசின போல நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அந்த கமெண்ட் சிம்மில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். யார் டைப் பண்ணாங்க அப்படிங்கிற போல நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ சும்மா வந்து நான் ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்து டைப் பண்ணி காட்டுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கமெண்ட்டை லைக் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது வந்து யூ லைக்டுங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த கமெண்ட்டுக்கு எத்தனை லைக்ஸ் வந்துருக்குங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லைக்ஸுங்களை கிளிக் பண்ணி எத்தனை நம்பர்ஸ் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் டேட் டைம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் ஏ கான்டாக்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்கள் ப்ரொஃபைலை வந்து காமிக்கும், அதை சூஸ் பண்ணாமல் கிரியேட் ஏ கான்டாக்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஐடிக்கு வந்து நீங்கள் என்ன டிபி கொடுக்கணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு டிபி கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை ஹீரோயின்ஸோட ஃபோட்டோ கொடுக்குறாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அவங்களோட யூசர் நேம் அண்ட் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ சமந்தா, இல்லை நயன்தாரா, ஸோ விஜய், அது போல் நீங்கள் டைப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கமெண்ட் பண்ண போல காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து பண்ணி ப்ராங்க் பண்ணலாம். அதுக்கு கீழே ஆக்டிவ்னா வெரிஃபைடுன்னு இருக்கும். அதை வந்து டிக் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஆக்டிவில் காமிக்கணும் அப்படின்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிவாங்கிற கான்டாக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து சிவாங்கிறவர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு போல் வந்து காமிக்குது. நீங்கள் அது போல் யாரை வந்து கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது போல் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து எப்படி ஒருத்தவங்கள்ட்ட ஃபேக்காக நம்ம வந்து சேட் பண்ண போல காட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேலே வந்து டிஎம் சிம்பிள் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே அந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கான்டாக்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் அது கூட சேட் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க கான்டாக்ட் கூட சேட் பண்ணணும்னா இங்கே வந்து கீழே இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் நேமை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து கான்டாக்ட் சேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் புதுசாக ஒரு கான்டாக்ட் கிரியேட் பண்ணி சேட் பண்ணி காட்டுறேன். ஸோ மேலே இருக்கிற கிரியேட் கான்டாக்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து யூசர் நேம் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இது வந்து நான் சும்மா சாம்பிளுக்கு பண்ணால் சமந்தா அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அதே போல் நம்ம நேமும் கீழே பார்த்தீங்கன்னா சமந்தா அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அண்ட் டிபியில் பார்த்தீங்கன்னா நம்ம சமந்தா ஃபோட்டோ வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் யார் வந்து கிரியேட் பண்ணிங்களோ அதை வந்து வச்சுக்கோங்க. வெரிஃபைடு சிம்பிளும் நான் போட்டுட்டேன், ஆக்டிவ் நேமும் போட்டுட்டேன். இப்போ வந்து சேவ் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபண்ணுக்கு ஒரு சமந்தா போலே வந்து ஒரு ஐடியா வந்து கிரியேட் பண்ணிட்டோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வெரிஃபை சிம்பிள் அண்ட் க்ரீன் கலர் அந்த ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கலாம். அப்படியே இருக்குது உண்மையாகவே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்பிடுவாங்க. இப்போ நீங்கள் அவங்க கூட சேட் பண்ண போல காட்டணும் அப்படின்னா அவங்களோட சேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன மெசேஜ் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களோட மெசேஜ் நம்மளே டைப் பண்ணிக்கலாம், நம்மளோட மெசேஜ் நம்மளே டைப் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம டைப் பண்ணி அனுப்புகிற மெசேஜுக்கு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ணுற போல நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது எப்படி நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ மேனுவலாக எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மெசேஜ் டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ரைட் சைடில் இருக்கிற ஆரோ சிம்பிளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம சென்ட் பண்ணுற மெசேஜ் போல போகும். அதே மெசேஜ் நம்ம டைப் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆரோ சிம்பிளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்க ரிப்ளை பண்ணுற போல வந்து மெசேஜ் நமக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இதே போல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மீம் கிரியேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோயின்ஸ் கிட்ட பேசின போல வந்து சேட் பண்ணி போடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து எதுவும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, இல்லீகலாக எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா மேலே ஃபன்ஸ்டாங்கிற ஒரு சின்ன வாட்டர் மார்க்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலே அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா யாரும் இது இல்லீகலாக யூஸ் பண்ணக்கூடாது, இதை வந்து ஃபன்னுக்கு ஒரு ப்ராங்குக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரிப்ளை பண்ணுற போல எப்படி பண்ணுறது சொல்லி பார்த்தோம்னா மேலே ஐ சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரிப்ளை அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து நம்ம இதில் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம என்ன மெசேஜ்லாம் அனுப்புகிறோமோ அதுக்கு என்ன மெசேஜ்லாம் ரிப்ளை வருமோ அதை வந்து நம்ம இதில் டைப் பண்ணி வச்சுக்கலாம். நான் சாம்பிளுக்கு ஒரு 3 மெசேஜ் ரிப்ளை வரப்போ நான் வந்து டைப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸாக வரும். நம்ம ஒவ்வொரு மெசேஜ் அனுப்ப இதில் ஆர்டர் வைஸாக எது ஃபஸ்ட்டில் இருக்கோ அது வந்து ரிப்ளைவாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். அப்படியே இப்போ நம்ம அந்த சேட்டில் நம்ம என்ன மெசேஜ் பண்ணாலும் நம்ம ஆர்டர் வைஸாக அதில் வச்சிருக்கிற ரிப்ளை வந்து ஒன்று வரும். ஸோ இப்போ ஹாய் சாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்பிங்னு வருது பார்த்தீங்களா. ஸோ இதை நார்மலாக யாராச்சும் பார்த்தா அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா உண்மையிலுமே ஒருத்தங்க நம்ம சேட் பண்ணுறாங்க போல் இருக்கு, உண்மையிலுமே ஹீரோயின்ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யாராவது சேட் பண்ணுறாங்க போல, ஸோ அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ நீங்களும் இது போல ட்ரை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ப்ராங்க் பண்ணுங்க, ஃபன் பண்ணுங்க. பட் இதை மிஸ்யூஸாக இல்லீகலாக எதுவும் பண்ணாதீங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.